பார்க்க போயிருக்கோம். நம்ம இப்போ எனக்கு காலேஜ் தீட்சை கொடுக்குறவங்களையும் தை அமாவாசைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு நம்ம காலேஜ் தீட்சை கொடுத்துருக்குறோம். அது எப்படி சாதாரணமாக தீட்சை கொடுக்குறது, தை அமாவாசை கிருத்திகை தேவி ஆகும், பைரவி ஆகும், அடுத்து வாராகி ஆகும். இந்த வாராகி ஆகத்தில் கலந்துக்கிறாங்க, தீட்சை கொடுப்போம். நம்ம யாருக்கு தீட்சை கொடுத்தாலும் யாகவேலி பண்ணி தான் தீட்சை கொடுப்போம். காளி தீட்சைன்னா நீங்கள் பயப்பட வேணாம், கம்பீரத்துக்கு பேர் போனால் காளி எது கேட்டாலும் கொடுப்பாங்க. எந்த இடத்துலையும் இன்றைக்கி ஒரு லேடிஸ் கால் தீட்சை வாங்குறாங்க, ஒரு படித்தவங்க கால் தீட்சை வாங்குறாங்க, பெண்கள் காலி தீட்சை வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. காலி தீட்சைன்றது நம்ம அம்பாள் கூட நம்ம கூட தீட்சைன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அம்பாள் நம்ம கூட இருக்கிறா, வழிகாட்டியாக இருக்கிறா, குருவோட ஆசீர்வாதம். நான் பத்திரகாளிக்கையா, நான் மகா காளி, பத்திரகாளி, எனக்கு குடும்ப முட்டிலாம் இருக்குது. ஆனால் ஒரு பொழுது தினம் நம்ம பத்திரகாளிக்கு சாமி பண்ணணும், பத்திராளியை வணங்கணும் அப்படின்னு காளி தீட்சை வாங்குறவங்க நீங்கள் பெரிய பெரிய ஆள்லாம் நீங்கள் வந்திருக்கிறாங்க, படித்தவங்க எல்லாமே. அவங்களுக்கும் தை அமாவாசையில் சகல காரியம் சித்தி ஆகணும். இந்த அம்பாள்கிட்ட இந்த பத்திரகாளி மகா காளிக்கு வேண்டிக்கிறோம். சிவாய நம.